ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹங் அசம்பிளி இன்னைக்கு தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். எதனால இதை பார்க்க போற சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நேத்தி எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டை வின் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பார்ட்டி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எத்தனை சீட்டு தேவை அப்படின்னா 118. மொத்த தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு? 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில பாதி பர்சன்டேஜ் 50 + 1 அது வேணும். 50% + 1 அப்பதான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா 117 + 1 18. ஓகே, மொத்தம் 118 சீட்டு வேணும். 108 சீட்டு தான் தமிழக வெற்றி கழகம் ஆக்டர் விஜய் அவர்கள் அவங்க கட்சி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல எப்படி அவங்க மெஜாரிட்டியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிஎம் அப்பாயிண்ட் பண்ற ஆர்டிகல் நமக்கு இதுல கேட்பாங்க. கவர்னரோட டிஸ்கிரிஷன் ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுக்காக என்ன கமிஷன் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா கவர்னர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். கவர்னரை என்ன பண்ணுவாங்க, அவரை மேனிப்புலேட் பண்ணி அவரை சொந்தமா திங்க் பண்ணி எடுக்க வச்சிருவாங்க. அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரிய கமிஷன் ஆரம்பிச்சது. பொம்மி கேஸ் 1994 சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க. அது எல்லாத்தையுமே தான் இதுல பார்க்க போறோம். ஓகே, அது ஏன்னா இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தானே பார்க்கணும். மொத்தம் இது தொங்கு சட்டமன்றம். தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 234. 234ல 50% + 1 எத்தனைனா 118 சீட்டு. 118 சீட்டு வின் பண்ணியிருந்தா மெஜாரிட்டி அப்படின்னா அறுதி பெரும்பான்மை அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த வருஷம் 2026 என்ன நிலைமை அப்படின்னா, டிவிகே தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி அவங்க எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? டிஎம்கே கூட்டணி அவங்க தான் இப்போ எதிர்க்கட்சியா வர போறாங்க. அவங்க 73. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே 43. ஓகே, 53. ஓகே, மொத்தம் எத்தனை அப்படின்னா 126. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியும். மெஜாரிட்டியை கிளீன் பண்ணிட்டாங்க, அதாவது அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவிகே அவர்கள் இவங்களை எப்படி ஆட்சியில் அமைக்க வைப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் என்ன பண்ணுவாரு, நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அதுதான் டிஸ்கிரிஷனரி ரோல். இதுக்கோட ஆர்டிகல் தான் 163. இதோட ஆர்டிகல் தான் 163. அதுக்கப்புறம் சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்றது, அதுதான் ஆர்டிகல். சிஎம் அப்பாயிண்ட் பண்ற ஆர்டிகல் தான் 164. கவர்னர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எத்தனை அப்படின்னா 15% பேரை எத்தனை பேரு இப்ப 118ல 15% மினிஸ்டரா நம்ம பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, அதாவது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு சிஎம்மோட அட்வைஸோட தான் இதை பண்ணுவாங்க. ஓகே, அது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஆர்டிகல் தான் 164. இந்த 163 164ல வர சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க மெஜாரிட்டியை கிளீன் காமிக்கல அப்படின்னா 7 நாள்ல இருந்து 14 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இதுக்கு மெஜாரிட்டியை காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமும் மெஜாரிட்டியை காமிக்க முடியல, விஜய் அவர்களால காமிக்க முடியல அப்படின்னா என்ன ரூல் வரும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கோயலிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி அமைப்பாங்க. இவங்க அமைக்கவில்லை அப்படின்னா, இந்த 7 நாள் 14 நாள்ல இருந்து அமைக்கவில்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு 6 மந்த்துக்கு கவர்னர் ரூல், பிரசிடென்ட். ஓகே, ஆர்டிகல் 356. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் நடக்கும். சோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை தமிழ்நாட்டுல. இந்த நிலைமை இப்ப இதுதான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கணும். ஓகே, இதுக்குதான் சர்க்காரிய கமிஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சர்க்காரிய கமிஷன். சோ இதுல பாருங்க, சிங்கிள் பார்ட்டி அலையன்ஸ் கெட் த கிளியர் மெஜாரிட்டி. அவங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டி காமிக்க முடியாது. அதுதான் சிங்கிள் பார்ட்டி அலையன்ஸ் கெட் ஏ கிளியர் மெஜாரிட்டி காமிக்க முடியாதுதான் ஹங் அசம்பிளி வர்றதுக்கு காரணம். அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஸ்டேட்டஸ் என்ன, ஹங் அசம்பிளி இது என்னன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் இதுல கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, கன்வென்ஷன்ஸ் இருக்கு, ஜுடிஷியல் கைட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல ரோல் ஆஃப் கவர்னரோட ரோல் என்னன்னா ஆர்டிகல் 163 படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அதுதான் இது. கவர்னர் ஆக்ட் ஆன் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். டிஸ்கிரிஷன் தன் வாலண்டரா என்ன வேணாலும் சுய புத்தியோட பண்றதுதான். வேற யார்ட்டையும் அவர் கேட்க வேணா. கவர்னருக்கு இந்த பவர் இருக்கு, டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. அதுக்கப்புறம்
ஆர்டிகல் 164 என்ன ஆகும்னா கவர்னர் அப்பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர். இதுதான் ஆர்டிகல் 164. இந்த ஹங் அசம்பிளி ஏற்படுனா கவர்னர் டிசைட் இன்வைட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 7 நாள்ல இருந்து 14. கிவ் த டைம் 7 to 14 days. கிவ் த டைம் பை கவர்னர். அதுக்கப்புறமும் அதை நிரூபிக்க முடியலன்னா தான் பிரசிடென்ட் ரூல் வரும், ஆர்டிகல் 356. ஸோ இங்க பாருங்க, மெஜாரிட்டி ப்ரூஃப் ஃப்ளோர் டெஸ்ட் பண்றதுல ஆர்டிகல் 164 சம்மனிங் த ஹவுஸ். ஸோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் இதை ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இதை ஸ்ட்ரென்த்தை கிளியர் பண்றதுக்கு. அந்த இதுல தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்காரியா கமிஷன் கொண்டு வந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அந்த வருஷம் அப்படி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பாத்தீங்கன்னா 1958. ஓகே, சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை மெயின்டைன் பண்றது தான். ஓகே, ஆர்டிகல் 1952ல ப்ரீ போல் அலையன்ஸ் வித் மெஜாரிட்டி பண்ணணும். அப்புறம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் சப்போர்ட்டோட பண்ணணும். போஸ்ட் போல் கோலிஷன் வித் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகும் கோலிஷனை மெஜாரிட்டியோட நிரூபிச்சாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். மைனாரிட்டி கவர்மெண்ட் வித் அவுட் சைடு சப்போர்ட்டோட அவங்களுமே வந்து அமைக்கலாம். ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு. தேவகவுடா பீரியட்ல நடந்திருக்கு, வாஜ்பாய் பீரியட்ல நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி தெலுங்கானால நடந்திருக்கு. இந்த ஹங் அசம்பிளி வந்தப்போ தெலுங்கானால நடந்திருக்கு 2018ல. ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அவங்க படி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி மஸ்ட் பி டெஸ்டட் ஆன் த ஃப்ளோர் நாட் டிசைடட் பை த கவர்னர். மெஜாரிட்டியை யாரு டிசைட் பண்ணணும்? அந்த ஃப்ளோர்ல தான், உள்ள இருக்கிற சட்டமன்றத்துல இல்லைன்னா லோக்சபால தான் கிளியர் பண்ணணும். இது கவர்னர் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதா மெஜாரிட்டி சொன்னது. யாருன்னா எஸ்ஆர் பொம்மி கேஸ். ராமேஸ்வர் பிரசாத் மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியா இவங்களோட கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் மிஸ்யூஸ் ஆஃப் கவர்னர்ஸ் பவர். இந்த ஹங் அசம்பிளி சிச்சுவேஷன்ல கவர்னரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க ராமேஸ்வர் பிரசாத். அப்புறம் பிரசிடென்ட் ரோல் இன் யூனியன் லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 75 படி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர். ஓகே, இங்க எப்படி சிஎம்க்கு 164 அங்க 75. சிஎம்க்கு 164, பிரைம் மினிஸ்டருக்கு 75. ஹங் லோக்சபா பிரசிடென்ட் இதை இந்தியா ஃபாலோ சிமிலர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னரோட என்னென்ன பிரின்சிபலோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. ஹங் அசம்பிளிங்கிறது நாட் அ கான்ஸ்டியூஷனல் டேர்ம். கவர்னர் தான் டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் லிமிடெட். அவரோட தன்னிச்சையான முடிவுங்கிறது லிமிட்டடா தான் இருக்கு. நம்ம தான் பார்த்தோம், பொம்மி கேஸ் பார்த்தோம், சர்க்காரியா கமிஷன் மூலயமா பார்த்தோம், அதுக்கப்புறம் ராமேஸ்வர் பிரசாத் அவரோட கேஸ் பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது கமர்ஷியல் வைடா போக வேண்டாம். நமக்கு எக்ஸாம்க்கு என்ன கேட்பாங்களோ, மெயின்ஸ்ல என்ன கேட்பாங்களோ, பிலிம்ஸ்ல என்ன கேட்பாங்களோ அது தகுந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேசஸ் இருக்கு, கவர்மெண்ட் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தலையீடு என்ன இருக்கு, யூனியன் லெவல்ல, அதாவது யூனியன் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஹங் அசம்பிளி இது வரைக்கும் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஹங் அசம்பிளி நடக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணுங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.